ட்ரெயின் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு சரியாக தெரியலை. ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு. சரியான மாதிரி குளிராக இருக்குது. இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள். இது ஃபுல்லாக க்ரௌடாக தான் இருக்குது. இப்போ இந்த டனலுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இதுக்கு அந்த பக்கம் தான் 9H பிரிட்ஜ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம 9H பிரிட்ஜை பார்க்க போகிறோம். ஸோ ஃபைனலி நம்ம வந்து பதில வந்தாச்சு. இனி நம்ம திங்ஸ் எடுத்துகிட்டு கிளம்பலாம். ஹாய் எல்லாருக்கும், நான் வந்து உங்கள் கிஷோ. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் கொழம்புலேருந்து ட்ரெயினில் பதிலைக்கு போக போகிறேன். ஸோ நான் மட்டும் தனியாக போகாமல் என்னோட கூட சேர்த்து உங்களையும் கூட்டிகிட்டு போக போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரொம்பவே நல்லா இருக்க போகுது. சுமாராக ஒரு 12 ஹவர்ஸ் மாதிரி இந்த ட்ரெயின் ஜேர்னி இருக்கும். ஸோ ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். ரொம்பவே அழகான பிளேசஸ் இருக்குது. இந்த ட்ராவல் ஜேர்னி எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலை. இதான் ஃபஸ்ட் டைம் நான் கொழம்புலேருந்து பதிலில் ட்ரெயினில் போகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 7:30 ஆகுது. 8:30க்கு இந்த ட்ரெயின் வந்து கொழும்பு புறக்கோட்டை நிலையத்திலேருந்து புறப்படும். இது வந்து காலையில் 7 மணி 7:30 போல் தான் பதிலில் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னு தெரியலை. ஸோ டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் கிளாஸ் புக் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து 900. ஒரு மாதிரி சீட்டை ஏறி பிடிச்சாச்சு. எப்பா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா. அதுவும் இந்த நைட் டைமில் எல்லாருமே இதுக்கு தான் போகணுன்னு ரெடியாக இருக்காங்க. ஒரு மாதிரி ஜன்னல் சீட்டே கிடச்சிருச்சு. பார்ப்போம். இனிமேல் போகிற இடமெல்லாம் இருட்டாக இருக்கும். ஸோ பெருசாக காட்ட எதுவும் முடியாது. ஆனால் மார்னிங் வியூ வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். அப்புத்தலை நான் நினைக்கிறேன், அப்புத்தலை போகும்போது விடிஞ்சிடும். அதுக்கு பிறகுள்ள வியூஸ் எல்லாம் உங்களுக்கு கிளியராகவே காட்ட முடியும். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள், நல்லாயிருக்கும். ட்ரெயின் உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டுன்னு. நான் இருக்கிறது வந்து செகண்ட் கிளாஸ். ஸோ இப்போவே ஃபுல்லாகிடுச்சு. சீட்லாம் ரொம்ப கொஞ்சம் பரவாயில்ல, கம்ஃபர்டபுளாக இருக்குது. போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபேன்லாம் ஓடிட்டுருக்கு. இங்கே தேவைப்படும். ஆனால் இனி நம்ம போகிற இடம் வந்து ரொம்ப குளிராக இருக்க போகுது. அங்கே போகும்போது இந்த ஃபேன் வந்து நமக்கு தேவைப்படாது. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கிளம்பிடுச்சு. ஸோ நைட் டைம் நமக்கு வீடியோவில் பார்க்கும்போது லைட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, அங்கே லோட்டஸ் டவர் தெரிஞ்சிட்ருக்கு. ட்ரெயின் கொஞ்சம் அந்த சைட் போனது நான் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டுன்னு. பகல் டைமை விட இந்த நைட் டைம் பார்க்க தான் ரொம்பவே அழகாக இருக்கும். நிறைய கலர்ஸில் இருக்குது. எல்லாருக்கும் குட் மார்னிங். நான் இப்போ தான் எழும்புகிறேன். ட்ரெயின் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு சரியாக தெரியலை. ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு. சரியான மாதிரி குளிராக இருக்குது. எந்த இடம் அப்படின்னு எனக்கு சரியாக தெரியல. டைம் பார்த்தீங்கன்னா இப்போது 6:30 ஆகுது. இதான் நாங்கள் வந்துட்டு இருந்த ட்ரெயின். ஸோ இதுக்கு பிறகு நான் அவ்வளோ ஏரியாவுமே ஃபுல்லாக காட்டுறேன். ரொம்பவே அழகாக இருக்க போகுது. ஸ்ரீலங்காவில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு கொழும்பு டு பதில் அப்படிங்கிற ஒரு ட்ரெயின் ஜேர்னியை வந்து கண்டிப்பாக எல்லோரும் போயிட்டு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், இங்கே ஒருத்தர் தூங்கிட்டுருக்காரு. இப்போவே சரியான குளிர், எப்படி இங்கே தூங்குறாரு அப்படின்னு தெரியல. ஸோ நம்ம முகத்தை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். என்னை பார்த்தாவே தெரியுது, ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். சரியான மாதிரி குளிராக இருக்குது. இப்போ தான் சூரியன் கொஞ்சமாக மேலே வந்துட்டுருக்கு. பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்க. ஸோ தூரத்தில் பாருங்கள் ஒரு ட்ரெயின் ஒன்று நின்றுட்டுருக்கு, இன்னொரு ட்ரெயின். ஸோ நாங்கள் வந்த ட்ரெயினை நீங்கள் பார்க்கணுமா? இப்போ பாருங்கள் காட்டுறேன். எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள். இது ஃபுல்லாக க்ரௌடாக தான் இருக்குது. நாங்கள் வந்து செகண்ட் கிளாஸ். அங்கே முன்னாடி தெரிகிறது எல்லாமே தேர்ட் கிளாஸ், ஃபஸ்ட் கிளாஸ் தான் இருக்குது. ஸோ ஃபுல்லாக இருக்குது ட்ரெயின். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ட்டுன்னு. ஸோ இப்போ நல்லாவே வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அந்த குளிர் மட்டும் இன்னும் போகவே இல்லை. செம்மையாக குளிருது. கொழும்புலேருந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இப்போ ஒரு
10 ஹவர்ஸ் மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணி வந்தாச்சு. ஆனால் அப்படி ட்ராவல் பண்ணி வந்த ஒரு டயர்ட்னஸ் வந்து தெரியலை. ஏன்னா ட்ரெயினும் ரொம்ப ஸ்லோவாக தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு கட்டத்தில் தூங்கிட்டேன். தூங்கி எழும்பும்போது பார்த்தா விடிஞ்சிடுச்சு. இந்த சைடு நிற்கும்போது ரொம்ப குளிராக இருக்குது. நம்ம அந்த பக்கம் போயிடலாம். சூரிய வெளிச்சம் இப்போ படும்போது தான் கொஞ்சம் சூடாக இருக்குது. ஸோ அப்படியே போகலாம். இனி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா எல்ல ஸ்டேஷன் இருக்குது. அதுக்கு பிறகு 9 ஆர்ச் பிரிட்ஜ் இருக்குது. 9 ஆர்ச் பிரிட்ஜில் வந்து விஜய் தேவர்கொண்டான் அவரோட படம் வந்து ஷூட் நடந்துகிட்ருக்கு. ஸோ போகிற வழியில் பார்க்கலான்னு நினைக்கிறேன், ஷூட்டிங்க்காக எப்படி தயார் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ போகிற வழியில் காட்டுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்எஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். இந்த ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் அப்புறம் சாதாரணமாக நிறைய க்ரௌட் வந்து இறங்கிட்டாங்க. இதுக்கு பிறகு ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக க்ரௌட் இல்லை. எல்லாருமே இந்த எல்லை அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. ஏன்னா இங்கேருந்து தான் ரொம்பவே அழகான பிளேசஸ் இருக்குது. ராவண எல்லை, லிட்டில் எடம்ஸ் பீக்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டேஷன் போகிறதுக்கு இடையில் நம்ம 9 ஆர்ச் பிரிட்ஜை வந்து பார்க்கலாம். ஸோ நான் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். எல்லா ஸ்டேஷனில் எல்லாருமே இறங்கிட்டாங்க. பாய் பாய் எல்லை. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கொழும்பு டு பதுளை அப்படிங்கிற ட்ரெயின் ஜேர்னியில் வந்து இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டுன்னு. அந்த தூரத்தில் தெரிகிற பன்சாலை பாருங்கள், அது நைட் டைமில் பார்க்க இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த டனல்குள்ளே போயிட்டுருக்கோம். இதுக்கு அந்த பக்கம் தான் 9 ஆர்ச் பிரிட்ஜ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம 9 ஆர்ச் பிரிட்ஜை பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இவ்வளோ ஏர்லியாக இந்த டைம்லேயே இவ்வளோ க்ரௌட் இங்கே இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த டைமில் யாரும் வரல, ஆனால் அதுக்கான எல்லாமே ஏற்பாடு பண்ணி தான் வச்சுருக்காங்க. பார்க்கும்போது தெரியுது. பாருங்கள் இப்போவே இந்த இடத்துல எவ்வளோ க்ரௌட் இருக்குது அப்படின்ட்டுன்னு. ஸ்ரீலங்காவில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபாரினர்ஸ் அப்புறம் லோக்கல் பீப்புள் ஸ்ரீலங்காவில் இருக்க எல்லாருமே விசிட் பண்ணுற ஒரு பிளேஸ் அந்த 9 ஆர்ச் பிரிட்ஜ் வந்து இருக்குது. ஸோ நீங்களும் ஒருக்க வந்து பாருங்கள். நம்ம வந்து பதுளைக்கு இப்போ ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour அந்த மாதிரியில் நம்ம பதுளை ஸ்டேஷன் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அதோடய ஸ்பீடில் எந்த மாற்றமுமே இல்லை. நைட் என்ன ஸ்பீடில் எடுத்தாங்களோ அதே ஸ்பீடில் தான் இப்போ வரைக்கும் வந்துட்டுருக்கு. ஸோ இங்கே ஒரு ட்ரெயின் வந்து நம்மளை க்ராஸ் பண்ணி போகிறத நம்ம பார்க்கலாம். அந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா பெருசாக க்ரௌடே இல்லை. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க எங்கேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுப்பேன் என்னோடய வீடியோவை எங்கேருந்தெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே நம்ம பார்த்துட்ருக்கோம், அவங்க போயிட்டு ஏதோ ஒரு காய் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வராங்க. இது என்ன மரம் அப்படின்னு தெரியலை. இது வந்து ஆழியலை ஸ்டேஷனில் இருக்குது. ஸோ ஆழியலை இந்த பக்கமாக அதை பார்த்துட்ருக்கவங்க யாராவது இருக்கீங்கன்னா இது என்ன மரம் என்ன பழம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுப்பேன். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா பதுளில் தான். நம்ம ரொம்ப பக்கத்துலேயே வந்தாச்சு. என்னால் முடிஞ்சளவு ஏரியா வந்து நான் கவர் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரியான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பதுளைக்கு ரொம்ப பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ சுமாராக சொல்லப்போனால் 12 hours இந்த ஜேர்னி இருந்திருக்கு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா
7:50 ஆகுது. ஆனால் அந்த குளிர் மட்டும் இன்னும் போகவே இல்லை, அப்படியே இருக்குது. ஸோ பதுளைக்கு வந்தாச்சு நம்ம. இனி நம்ம திங்ஸ் எடுத்துகிட்டு கிளம்பலாம். பதுளை ஸ்டேஷனை காட்டுறேன் பாருங்கள். பதுளை வந்துட்டோம். ஸோ இதான் ஸ்ரீலங்காவில் இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா கடைசி ஸ்டேஷன். இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. பதுளையிலேருந்து கொழும்புங்கிறது தான் ரொம்ப லாங்கஸ்ட் ஜேர்னி அப்படி நினைக்கிறேன்னா. ரொம்பவே லாங்கஸ்ட்டாக இருந்துச்சு. 12 ஹவர். பாருங்கள் எவ்வளோ க்ரௌட் இருக்குது இந்த ட்ரெயினில். எல்லோரும் வெளியில் போயிட்டுருக்காங்க. இந்த டிக்கெட்டை வந்து நம்ம இங்கே கொடுத்துட்டு போகணும் போல். இதான் பதுளை ஸ்டேஷன். வெளியில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டுன்னு. ஸோ ஃபைனலி நம்ம வந்து பதுளை வந்தாச்சு. இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ மரக்கறி இந்த மாதிரி சந்தை நடந்துகிட்ருக்கு. காலையில் இவ்வளோ ஏர்லியாகவே இவ்வளோ க்ரௌட் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நைட் டைம்னால கேண்டி அப்புறம் ஹெட்டன் முக்கியமான இடங்கள் இருந்துச்சு. அந்த ஏரியா வந்து என்னால் காட்ட முடியலை. ஆனால் விடிஞ்சதுக்கு பிறகு இருக்க எல்லா பிளேஸஸுமே நான் காட்டியிருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் இன்னும் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இதான் பதுளை டவுன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பதுளை டவுன் உள்ளே போயிட்டுருக்கோம். இன்னும் நிறைய கடைகள் வந்து ஓப்பன் பண்ணலை. அவ்வளோ தாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ. பாய் பாய்.